நம் பாரதியார் சொன்னது போல சென்றிடுமே எட்டு திக்கும் கலை செல்வங்கள் யாவும் கொண்ட நீங்கு சேர்ப்பீர். ஒரு நாட்டு மக்களின் இலக்கியங்களையும் கலைகளையும் நாம் கற்கும் போது நமது உலகிலேய சகோதர சகோதரி தன்மை வளரும். வேலை வாய்ப்பும் பொருளாதார வளர்ச்சியும் இன்றைய உலக மக்கள் சூழலில் ஆங்கிலம் தவிர்த்து ஜெர்மன், பிரெஞ்சு, ஜப்பனீஸ் அல்லது சீனா மொழிகளை கற்கின்றன. இது உலகிலேய வேலை வாய்ப்பு தன்மையை மேம்படுத்துகிறது. இது ஒரு தனி மனிதனின் முன்னேற்றத்திற்கு மட்டுமன்றி ஒரு நாட்டின் பொருளாதார வளர்ச்சியையும் மேம்படுத்துகிறது. மூளை திறனும் ஆளுமை வளர்ச்சியும் ஒரு புதிய மொழியை கற்கும் போது நமது மூளை திறன் மேம்படுத்துகிறது. இது நினைவாற்றலை மட்டுமன்றி சிக்கலான சூழ்நிலையில் முடிவெடுக்கும் திறனையும் மேம்படுத்துகிறது. ஒரு மனிதன் எத்தனை மொழிகளை கற்கிறானோ அத்தனை முறை அவன் மனிதனாகவே பிறக்கிறான் என்பது அறிஞரின் பொன்மொழி. தகவல் பரிமாற்றம் மற்றும் தொழில்நுட்பம் உலகமெங்கும் தகவல்கள் கொட்டி கிடக்கின்றன. அவற்றை வேலையாக புரிந்து கொள்ள உலக மொழி அவசியம் மிகவும் அவசியமாகும். தமிழுக்கும் மகன் என்று பேர் என்று பாடிய பாரதிதாசனின் வழியில் நம் தாய்மொழியான தமிழை நமது சுவாசிக்கும் காற்றாகவும் உலகத்தோடு போட்டி போட பிற மொழிகளை கவசமாகவும் கொள்வோம். மொழிகள் நம்மை பிரிக்க வந்தவை அல்ல, அது நம்மை உலகத்தோடு இணைக்க வந்த பாலங்கள். எனவே தயக்கமன்றி புதிய மொழிகளை கற்போம். உலகம் ஒரு குடும்பம் என்பதை மேம்படுத்துவோம். சாரி இல்லாத பயம் ருசிக்காது, வலி இல்லாத வார்த்தை ரசிக்காது, தோல்வி இல்லாத செயல் இனிக்காது, வெற்றி மட்டுமே என்றும் நினைக்காது. வெற்றி கிடைத்தால் அடக்கம் கொள்வோம், தோல்வி கிடைத்தால் அனுபவம் பெற்றோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். என் பெயர் நான் பெருந்தலைவர் காமராஜர் அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் 8ஆம் வகுப்பு பயிலுகின்றேன். அம்மா சொல்லும் தமிழ் எனது தாய்மொழி, அப்பா சொல்லும் ஆங்கிலம் எனது வாய்மொழி, உலகமே சொல்லும் மொழிகள் எல்லாம் என் உயிர் மொழி என்று கூறுகிறேன். மதிப்புக்குரிய தலைவர்களே, மாண்புமிகும் நடுவர்களே, என் அன்பான ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு மொழி தெரிந்தால் பாதி உலகம், பல மொழிகள் தெரிந்தால் முழு உலகம். மொழி என்பது மனிதனின் அடையாளம். அது எண்ணங்களை பகிரவும் உணர்வுகளை வெளிப்படுத்தவும் உதவும் ஒரு வலுவான கருவியாகும். உலகில் ஆயிரக்கணக்கான மொழிகள் உள்ளது. அதில் சில முக்கியமான உலக மொழிகளாகும் இங்கிலீஷ், ஸ்பானிஷ், சைனீஸ், ஜப்பான் மற்றும் அரபி போன்றவையாகும். முதலில் உலக மொழிகளை கற்பது நமது அறிவை விரிவுபடுத்துகிறது. புதிய மொழிகளை கற்பதன் மூலம் புதிய கலாச்சாரம், புதிய பண்புகள், புதிய வாழ்க்கை முறைகளை அறிய தொடங்கிறோம். இது நம் உலக மக்களோடு இணைக்கிறது. இரண்டாவது, வேலை வாய்ப்பு அதிகரிக்கிறது. இன்று உலக ஏழ்மைக்கப்பட்ட உலகில் பல நிர்வாகங்கள் பல மொழிகள் பேசும் திறமை கொண்டவர்களை தான் விரும்புகின்றார்கள். வெளிநாட்டு வேலை பெறவும் உயர்கல்வி கற்கவும் இந்த உலக மொழிகளை கற்க வேண்டும். மூன்றாவது, பயணம் செய்யும் போது அந்த நாட்டு மொழி அறிந்திருந்தால் அந்த நாட்டு மக்களுடன் எளிதாக தொடர்பு கொள்ள முடியும். இது நம்பிக்கையும் நட்பையும் வளர்க்க செய்கிறது இந்த உலக மொழிகளை கற்பதின் மூலம். நான்காவது, பல மொழிகளை கற்பது நம் நினைவாற்றலையும் சிந்தனை திறமை அறிவை மேம்படுத்துகிறது என்று ஆய்வுகள் கூறுகிறது. இறுதியாக, மொழிகளையும் மனிதர்களையும் இணைக்கும் ஒரு பலமாக உள்ளது. மொழிகள் தெரியாமல் இருப்பது தடயமாக இருக்கலாம். ஆனால் மொழிகள் தெரிந்திருந்தால் உலகமே நம் வீட்டாக மாறிவிடும். ஆக
மொழியை மற்றும் கலாச்சார பன்முகத்தன்மையை பாதுகாக்கவும் உலக தாய்மொழி நாள் ஒவ்வொரு ஆண்டும் பிப்ரவரி 21ஆம் நாள் கொண்டாடப்பட்டு வருகிறது என்பதை நாம் அறிந்தது. 1948 பாகிஸ்தான் பிரிவினையின் போது கிழக்கு பாகிஸ்தானின் பெரும்பான்மையான மக்கள் வங்காள மொழியிலே பேசிய போதிலும் உருது மட்டுமே ஆட்சி மொழியாக அறிவிக்கப்பட்டது. மக்கள் மற்றும் மாணவர்கள் தங்களின் தாய்மொழியான வங்காள மொழியை ஆட்சி மொழியாக்க வேண்டும் என போராடினர். உருது திணிப்பை எதிர்த்து டாக்கா பல்கலைக்கழக மாணவர்கள் 1952 பிப்ரவரி 21 நடத்திய போராட்டத்தில் காவல்துறை நடத்திய துப்பாக்கி சூட்டில் பலர் உயிரிழந்தனர். வங்காள மொழி போராட்ட தியாகிகளை நினைவு கூறும் வகையில் கனடாவில் வசித்த வங்காளிகளின் வேண்டுகோளை ஏற்று யுனெஸ்கோ